ஹாப்பி கேரின் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாங்காய், நெல்லிக்காய், பச்சை மிளகா வச்சு சூப்பராக ஒரு பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மாங்காய், நெல்லிக்காய், பச்சை மிளகா பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? இதை எந்த மாதிரி நம்ம உணவில் சேர்த்துறோன்னு நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா அதில் அவ்வளோ ஆரோக்கியமும் இருக்குது, ருசியும் இருக்குது, உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு நம்ம நெல்லிக்காயில். ஸோ இது எல்லாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நாட்டு சர்க்கரை, உப்பு, இது மூணுமே கலந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிட்டு இதில் எந்த அளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கோ அந்தளவுக்கு மாவு போட்டு நீங்கள் முதல்ல கோதுமை மாவு போட்டு நல்லா பெசரிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஆயில் நீங்கள் இந்த மாவு மேலே நீங்கள் ஊற்றி சேர்த்திட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை நல்லா தேய்ச்சிட்டு, எப்போவுமே நான் நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி விடுவேங்க. ஏன்னா எனக்கு உள்ளெல்லாம் கொஞ்சம் குக் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் திக்காக பண்ணுவோம்மா பராத்தா. ஸோ இதை நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் இல்லைன்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இதில் மேலே ஊற்றி நல்லா சந்தோஷமாக ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு பராத்தாவை வீட்டில் செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க. இதிலே எல்லாமே உங்களுக்கு இனிப்பு புளிப்பெல்லாம் இருக்கிறனால நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது துவையலோ தொக்கோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஊறுகாய் வச்சுக்கோங்க, அப்புறம் தயிர் தொட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள், அப்புறம் நமக்கு எந்த பொருட்கள் எல்லாம் ஆரோக்கியம் இருக்குது, இந்த மாதிரியான உணவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.